ஹாய் வியூவர்ஸ், நம்ம இப்போ திருவாதிரை களி கிண்ட போகிறோம். திருவாதிரை அப்படிங்கிறது மார்கழி மாதம் பௌர்ணமி அன்னைக்கு வர்றதுதான் திருவாதிரை. அது நடராஜருக்கு பெரிய விசேஷம். அது பேரே ஆருத்ரா தரிசனம், ஆருத்ரா அப்படின்னு சொல்கிற வழக்கம். இந்த திருவாதிரை களி எப்படி கிண்டுறது அப்படிங்கிறத காட்டுறேன். இவங்களுக்கு இப்போ இது காட்டுக்கு முடிஞ்சு மார்கழி தொடங்கியாச்சு. மார்கழி மாதம் இந்த மாதம் வர்றதான் திருவாதிரை. பௌர்ணமி அன்னைக்கு வரும். வாங்க நம்ம களி எப்படி கிண்டுறதுன்னு காட்டுறோம். இப்போ நான் அடுப்பத்தை வச்சிருக்கேன். ஒரு கிண்ணம் பச்சரிசி, இதை நல்ல சிவப்பாக வறுத்துக்கலாம். நோம்படைக்கும் இது பேர் நோம்படைக்கும் களிக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னால், களி அப்படிங்கிறது அரிசியை வறுத்து திரிக்கிறது, நோம்படைங்கிறது திரிச்ச மாவை வறுக்கிறது. அந்த ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுக்கலாம். நினைவு இருக்காது சில வாழ்க்கை. இதுக்கு என்ன பண்ணாமல் அதுக்கு என்ன பண்ணாமல் யோசிப்பாங்க. அரிசியை வறுத்து நல்லா வறுக்கணும். எல்லா பக்கம் வறுக்கிறது நீங்கள் சிம்லையும் போட்டுக்கலாம். இப்போது வறுந்தாச்சு. இந்த கலர் வரணும். வெள்ளையாக வந்தாச்சு, பொதி போல் வந்தாச்சு எல்லாம் கிடையாது. நிச்சயமாக இதனுடைய கலர் மாறணும். முடிகிற அளவு சிம்மில் போட்டு வரங்கோ. ஏன்னா எதுக்கு சிம்மில் போட்டு வரணும்னு சொன்னால், நிதானமாக வரணும், எல்லாமே வரணும். இது 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு. அது ஆல்ரெடி வறுத்த பருப்பு. எங்களை பருப்பு வாங்கினாலே வறுத்து வச்சுருவோம். இதோட நீங்கள் அந்த பாசிப்பருப்பு வறுத்துக்கலாம். இது ஆறுனதுக்கு அப்புறம் தான் திரிக்க முடியும். ஸோ நான் இதை ஒரு பவுலுக்கு மாற்றினேன். அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு பிளேட்டில் மாற்றுற பிளேட்டில் தான் சீக்கிரம் ஆறும். ஆறுனதுக்கப்புறம் திரிப்போம். இப்போ நம்ம அதை ஆறுறதுக்குள்ள நம்ம இந்த வெல்லத்தை கரைச்சிடுவோம். அதாவது இந்த கிண்ணத்துக்கு நான் ஒரு கிண்ணம் அரிசி போட்டேன். ஒரு கிண்ணம், இப்போ அந்த ஒரு கிண்ணம் அரிசிக்கு இதில் நான் 3 கிண்ணம் தண்ணி விட போகிறேன். 1 2 இன்னும் 1 கிண்ணம் தண்ணி. எனக்கும் என் கேமராமேனுக்கு என்ன கஷ்டம்னா, அவன் ஒரு ரைட் ஹேண்டர், நான் ஒரு லெஃப்ட் ஹேண்டர். இந்த 3 1க்கு 3 தண்ணி. எல்லாமே இந்த கிண்ணம். நீங்கள் எந்த கிண்ணத்தை அளக்கலாம், எந்த லோட்டாலும் அளக்கலாம், அது ஒரு கிண்ணம். இப்போ அதே கிண்ணத்துக்கு, அரிசி அளந்த கிண்ணத்துக்கு நான் 1.25 வெல்லம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வெல்லம் சேர்த்தா தீக்காட்டா நீங்கள் 1.5 கூட போட்டுக்கணும். இதா எப்படி வெல்லம் நல்லா இருக்கும், பார்க்கவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி வெல்லம் கிடைக்கிறதே கஷ்டம். எங்கேயோ தேடி பிடிச்சி வெல்லத்தை வாங்கிட்டு வரேன். இந்த வெல்லம் கரையட்டும். நல்ல பவுடர் பண்ணால் சீக்கிரம் கரையும். இதை கட்டி கட்டியாக 4 துண்டாக போட்டால் கரைய நேரமாகும். நல்லா ஆறியாச்சு. சூடு நல்லா ஆறினதால இப்போ நான் இதை திரிக்க போகிறேன். இப்போ திரிச்சாச்சு. எல்லாரும் ரவை பதம்னு சொல்லுவா. இல்லை, ரவை பதத்தை தாண்டி போகணும். மாவு பதத்துக்கு முன்னாடி மாவாக இருந்தால் கூட தப்பு கிடையாது. ரவை பதம் வேண்டாம். ரவை பதத்தை விட கொஞ்சம் ரவை பதங்கிறது கடி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. இந்த வெல்லத்தை நம்ம சுஷல் வடிகட்டுவோமே, நம்ம தான் தூணுமே. அதில் மணல் இருக்கோ, குப்பை இருக்கோ, இருக்கவும் செய்யும். இல்பச்சையில் கூட லேசாக இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இல்பச்சையில் வாஷ் பண்ணிக்கிறேன். இப்போ திரிச்சு வச்சிருக்க பார்த்தா பார்க்கும். அரிசிமா ஒரு கலரே இருக்கக்கூடாது. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ வெல்லத்தை நம்ம வடிகட்டி விட்டு வச்சுருக்கோம். இப்போ இதில் போட வேண்டியது தேங்காய். இந்த வெல்லம் பாகாக வேண்டாம், கட்டியாக வேண்டாம். ஏன்னா இந்த மாவு வேகணும். அதனால் அப்படியே போட்டுடலாம். இது எவ்வளோ தேங்காய்? ஒரு 2-3 ஸ்பூன் போடுங்க. வச்சுமா சாசத்துக்கு போடுற தேங்காய் தான். இப்போ நம்ம இந்த அரிசி இதை அதில் போடுறோம். திரிச்ச அரிசி மாவு, அது அரிசி மாவு போடுறோம். இங்கே இது போட உனக்கு கண் தெரியுமோ, நான் இந்த முறையான வந்துக்கோ இருக்கேன். அடுப்பு சிம்மில் போட்டுக்கோ. கட்டி பிடிச்சிடக்கூடாது. நல்லா கலந்துக்கும். ஏன்னா 1க்கு 3 தண்ணி விட்டுருக்கோம். அதனால் நல்லாவே இதில் வேகும். இந்த மாவு வேகணும். வேணால் அடுப்பை அணைச்சிட்டு இந்த சூட்டில் வச்சு கரைச்சிட்டு வேணால் ஆன் பண்ணிக்குங்க. உங்களுக்கு கை ஸ்பீடு இல்லையானாக்கால் யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் நல்ல ஸ்பீடு இருக்கும்.
இதுக்கு தான் இப்போல்லாம் மேஷர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கரண்டியால் மேஷ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மேஷரால் 2 குத்தினா மேஷ் ஆகிடும். இப்போ யாரை குத்துறான்னு இருக்கேன். இப்போ இதை நல்லா நீங்கள் கரைச்சிட்டு சொன்னால் அடுப்பத்தை சிம்மில் போட்டுட்டு இது வேகத்துக்கு ஒரு 2 to 3 minutes நீங்கள் இதை மூடி வைக்கணும். இப்போ இது வெந்தாச்சு. இதை என்ன பண்ணோம், ஏலக்காய் ஒரு ஸ்பூன் இல்லைனா 1.5 ஸ்பூன் என்ன யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ அதுக்கான போடுங்க. ஏலக்காய் பொடியும் பிடிக்காத வாய் இருக்கா அவங்க ஏலக்காய் பொடி பண்ணாங்க. இது நம்ம என்ன செய்யணும் சொன்னால் ஸ்பெஷல் விஷயம் என்ன இதுன்னா இப்படியே வைக்கக்கூடாது. இந்த குக்கரில் ஒரு வேகம் போடணும். ஸோ நான் இதை ஒரு கண்டெய்னருக்கு மாற்றிட்டு குக்கரில் வேக போடுறேன். இப்போ நான் இதுக்கு மாற்றிச்சு குக்கரில் ஒரு சவுண்டு இல்லாட்டா மேக்சிமம் 2 சவுண்டு. அது நல்ல பலபலன்னு வெந்து நிறைய ஆயிடும். கொஞ்சமாக இருக்கே நினைப்பேன். இப்படியே இதை வச்சு சாப்பிட முடியாது களியை. அது களி மாதிரியே இருக்காது, ஒட்டி ஈஷும். இந்த குக்கருக்குள்ளே வச்சுட்டு 2 சவுண்டு. இப்போ நம்ம பேனில் தண்ணி விடுறோம். பேன் இருந்தால் பெட்டர், குக்கர் இருந்தால் குக்கரும் திரும்பி பெரிய குக்கர் தேய்க்க வேண்டும் அந்த பேனே வாங்குறோம். இதை வச்சு இதை இதுக்குள்ளே வச்சிடும். இது 2 விசில் அதுக்குள்ளே ஆல்ரெடி வெந்தாச்சு வெள்ளத்துக்குள்ளே. ஆனாலும் நல்லா வெந்து கிடைக்கும். வெயிட் போடுறேன் 2 சவுண்டு. குக்கர் லைட்டாக ஆறியாச்சு. நல்ல பலபலன்னு வெந்திருக்கா பாரு. இது நல்லா வெந்திருக்கு. தெரியுதா அவருக்கு? தெரியுதா? இப்போ நம்ம இதை என்ன பண்ணோம், இப்போ நம்ம இன்பச்சட்டி போட்டாச்சு. இன்பச்சட்டி கம்ப்ளீட்டாக ஈரம் இல்லாமல் இருக்கலாம். இதில் நம்ம நெய் விடும். அவங்க இந்த பக்கம் முந்திரி போடுறான், அதுக்கு நெய் விடும். இல்லை இந்த பக்கம் வந்துக்குவோம். இந்த பக்கம் நெய்யில் நம்ம வெந்து வச்சிருந்தது போடுறோம். எப்படி இருக்கு தெரியுதா? இப்போதைக்கு வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். இப்போ உட்கார மாதிரி இது பார்க்கறதுக்கு அதெல்லாம் இப்போ பாரு எப்படி ஆகிடும் பாரு. நெய்யில் விட்டு உடனே எப்பவுமே இது நிறைய நெய் ஏற்கும். இப்போ நமக்கு பெஸ்ட்டு களி ரெடி ஆயாச்சு. நல்லா நெய்யெல்லாம் விட்டாச்சு. இப்போ நம்ம இந்த பக்கம் முந்திரி பருப்பு வறுக்க போகிறோம். நெய் காயறது இதில் முந்திரி பருப்பு. முன்னாடி எல்லாம் களிக்கெல்லாம் இது போட மாட்டான். முந்திரி பருப்பு அப்படிங்கிறது ஒரு காஸ்ட்லியான ஐட்டம் தான் பல வீடுகளில் வச்சுட்டு இருந்தா. இப்போ அப்படி கிடையாது. இப்போ எதை செய்தாலும் அது 2 முந்திரி போட்டோம்னா அது யூடியூபுக்காகவோ அழகுக்காகவோ இல்லை பிடிக்குங்கிறதுக்காகவோ நிறைய பேர் முந்திரி போடுறோம். அடுத்தது திருவாதிரைக்கு அப்புறம் என்னது? மார்கழி மாசத்தை பத்தி பேசணுமா இருந்து. இந்த மார்கழி மாசம் அப்படின்னாலே கடவுளுக்கு படைக்கப்பட்ட ஒரு மாசம். மார்கழி மாசம் பல கிராமங்கள்ல பஜனை பண்ணுவாங்க. கிராமம் ஃபுல்லா வெடிக்கால பஜனை பண்ணுவோம். எப்படி கார்த்திகை மாசம் சாயங்காலம் விளக்கு வைக்கிறாளோ அதே மாதிரி மார்கழி மாசம் காலம்புறம் விளக்கு வைக்கிற இடங்கள் இருக்கு. மார்கழி சொன்னாலே வாசல்ல பெரிய கோலம் போடுவா. மார்கழி மாசம்ங்கிறது கோலத்தின் விசேஷம். மார்கழி மாசம் திருப்புகழ் பாடுற கோவில்கள் அதிகம். எல்லா கோயிலுமே திருப்புகழ் பாடுவா. திருவாதிரை அப்படிங்கிறது களி. எங்க ஊரை நினைச்சு வாட்டா பஜனை முடிஞ்சு பொங்கல் கொடுப்பா. இது மறந்தாச்சு.
மறந்தாச்சு. இப்போ நான் இதை இதில் போடுறேன். இந்த நெய்யையும் சேர்த்தே விட்டுடலாம். களி வந்து நிறைய நெய் ஏற்கும். இப்போ நம்ம இதை சேர்த்து கிண்டிட்டோம்னா திருவாதிரை களி ரொம்ப டேஸ்டாகவும் ரெடி. நிறைய பேர் இந்த களிக்கு ஒரு கறி அப்படின்னு சொல்லிட்டு பாலக்காட்டுக்காரா களியும் கறியும் சொல்லி செய்வா. நம்ம அங்கே ஸ்வீட்டு சாப்பிட்றதுக்கு கறியே வேண்டாம், அப்படியே சாப்பிடுவோம். அதனால நீங்களும் திருவாதிரைக்கு களி கண்டுக்கோ. முடிஞ்சால் நடராஜர் போயிட்டு வாங்க. மகாவிஷ்ணுக்கு ரொம்ப விசேஷம். புவனேஸ்வரன் தாயார் எல்லாருமே விசேஷம். தனி சொல்றது ஒண்ணுமே இல்லை. சொன்ன காலம்பரை திருப்புகழ் பாடுவா, திருப்பாவை பாடுவா, காலம்ப விசேஷம் பஜனை பாடுவா. கோவில்கள்ல ராமர் கோவில், மகாவிஷ்ணு கோவில்ல பொங்கல் தருவா. மார்னிங் திருவாதிரைக்கு களி கிண்டுறோம். திருவாதிரை அன்னைக்கு பௌர்ணமி, அதாவது மார்கழி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு. நீங்களும் நல்லா அழகா கொண்டாடுங்க மார்கழி மாசத்தை. நான் இதை இப்போ ஒரு சர்விங் பவுலுக்கு மாத்துறேன். ரொம்ப நல்ல பொலவலாம் எங்க ஊர்ல பொலவலான்னு வெந்து ரொம்ப நல்லா உட்காரு. அது நீ சொன்னா உட்கார வாயில வருது பார்த்தியா? களி அதான் ஏதாவது செய்யும்போது உட்கார மாதிரி இருக்கு சொன்னா வாயில உட்காரன்னு வரும். களி கண்டி இதை நம்ம நடராஜர் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவோம். நடராஜருக்கு தான் திருவாதிரை விசேஷம். பர்ஃபெக்ட். நீங்களும் இந்த திருவாதிரைக்கு உங்க வீட்டில் எங்களோட வீடியோ பார்த்து களி பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.